ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸோட எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது எபிசோட் நம்பர் 3 இல்லை, எபிசோட் நம்பர் 4 தான். பட் நம்ம எபிசோட் நம்பர் 3 எடுத்திருந்தோம். அந்த வீடியோ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஃபோன்லேயும் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால எபிசோட் நம்பர் 3ல வந்து நிறைய விஷயங்கள் கட்டியிருந்தேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியாமல் போச்சு. வாங்க நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டைமண்ட் ஆர்மர் எங்கேயும் நீங்கள் கேட்குறது புரியுது. அது வந்து நான் எண்டர் டிராகன் ஃபைட்டுக்காக வச்சிருக்கேன். ஸோ நம்ம நிற்கிறது வந்து டவர் தான். இது வந்து எபிசோட் 3ல காட்டினது. ஸோ இங்கே நான் வந்து ஆஃப்லைனில் இங்கே ஒரு பெரிய ஒரு வீட் ஃபார்மும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களும் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடை வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணிட்டேன். நம்மளோட அந்த டேம் பண்ணோம்ல ஒரு ஹோர்ஸ், அந்த ஹோர்ஸை வந்து இங்கே போட்டேன். ஸோ நமக்கு தேவையானப்போ எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு கேம்ப் ஃபயர் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு என்சான்மெண்ட் டேபிள் பண்ணியாச்சு. அதுவும் நம்ம எபிசோட் நம்பர் 3ல தான் பண்ணோம். ஸோ அது கூட நம்ம எக்ஸ்பி ஃபார்மும் கட்டணும். என்சான்மெண்ட் டேபிள் போட்டு அது கூட எக்ஸ்பி ஃபார்மும் காட்டணும். பட் அந்த வீடியோலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்பி ஃபார்மை நான் எதிர்காலத்தில் இந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல இந்த எக்ஸ்பி ஃபார்மை தூக்கிட்டு வேற இடத்துல வைக்கலான்றது என்னோட ஐடியா. இப்போ நான் சும்மா கட்டியிருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மைனிங் ஏரியா. இதே நான் ப்ளாக் பண்ணி வச்சிருக்கேன். அடியிலே சோம்பியும் க்ரீப்பர் அப்புறம் ஸ்கெலட்டன்லாம் வந்து நம்ம உயிரை வாங்குங்க. நான் தேவையானப்ப மட்டும் உள்ள போய் மைனிங் பண்ணிட்டு வந்துடுவேன். டைமண்ட் அது இதுன்னு நான் ஆஃப்லைன்லேயே நிறைய டைமண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வில்லேஜ் ட்ரேடிங் ஹால் தான் கட்ட போகிறோம். நம்ம வில்லேஜர்ஸ் இந்த இடத்துல இருந்திருந்து அவங்களுக்கு போர் அடிச்சிடுச்சா வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு புது ட்ரேடிங் ஹாலை கட்டி நம்ம வீடு பக்கத்துல வைக்க போறோம். இந்த இடத்துல நம்ம வந்து வில்லேஜர்ஸ்க்கு ட்ரேடிங் ஹாலை வந்து கட்ட போறோம். ஸோ நம்ம கட்ட போற வில்லேஜர் ட்ரேடிங் ஹால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா தான் இருக்க போது. ஆனா சிம்பிள் டிசைனா தான் இருக்கும். ஸோ அதுக்கான தேவையான ஐட்டம்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம கிட்ட கொஞ்சமா தான் இருக்கு. ஸோ நம்ம இன்னும் கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம். ஸோ கைஸ், நான் வந்து உங்களுக்கு வுட் கலெக்ட் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஸோ கைஸ், ஒரு வழியாக நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட வில்லேஜ் ட்ரேடிங் ஹாலை வந்து கட்ட ஆரம்பிப்போம். இந்த இடத்துல கட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட்ல அவுட்டர் லைன் போட்டுக்கலாம். ஸோ இது கட்டுறதுக்கு வந்து ரொம்பவே நேரம் ஆக போகுது. ஸோ வாங்க நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஷவலை எடுத்தாச்சு. வாங்க நம்ம இப்போ வந்து அவுட்டர் லைனை போட்டுக்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து ஷவலை வச்சு அவுட்டர் லைன் போட்டாச்சு. நம்மளோட என்ட்ரன்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்க போகுது. ஸோ வாங்க நம்ம இப்போ கட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ சைடில் நான் மியூசிக்கை போட்டு விட்றேன். நீங்கள் மோண்டேஜை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
கைஸ் இது நம்மளோட வில்லேஜ் ட்ரேடிங் ஹால். இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு 10ல நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்மளோட அடுத்த வேலை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நெதர் போர்ட்டலை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான எல்லா ஐட்டம்ஸ் வந்து இப்போ என்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் மட்டும் போதும். ஆல்ரெடி நான் என்டர்டைன்மெண்ட் டேபிள் கலெக்ட் பண்றதுக்காக நம்ம ஒப்சீடியம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம் ஆல்ரெடி. ஓகே நம்ம இப்போ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில போயிட்டு அங்க வந்து நெதர் போர்ட்டல கட்டிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இங்க நான் ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னு ஒன்று பண்ண சோம்பிஸோட தொல்லை அதிகமா இருக்கும். சரி நம்ம இப்போ நெதர் போர்ட்டல கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ் நம்ம நெதர் போர்ட்டல வந்து கட்டியாச்சு. இப்போ ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஐயோ நம்ம மேலே சூடு வச்சுட்டோம். சாப்பிட்றான் ஹார்ட் போகுது. ஐயோ இப்ப தெரிஞ்சுதா கைஸ் நான் எவ்வளவு பெரிய நூவுன்னு. சாப்பிட்ற செத்துக்கிட்டு போறேன். ஓகே கைஸ் தீ அணைஞ்சிடுச்சு. நம்ம கிட்ட வாட்டர் பக்கெட்டா இருந்துச்சு, நான் கவனிக்கவே இல்லை. சரி ஆக்டிவேட் பண்ணிடலாம் நெதர் போர்ட்டல. ஓகே சக்சஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ணியாச்சு. பட் இப்போ நைட் ஆகுது. இந்த நேரத்துல போலாமா நான் சிந்திக்கிறேன். சரி நம்ம காலையில எந்திரிச்சு போகலாம். இப்போ போய் நம்ம தூங்கிடலாம். ஓகே எதுக்கும் சேஃப்டிக்கு ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ அயன் பிக்காக்ஸ் வந்து சேஃப்டிக்கு எடுத்திருக்கேன். யார் அது காலையில ஏன் வீட்டு வாசல் நிக்கிறது? டேய் யாரா நீ? நாங்களும் ஸ்பைடர் மேனே எங்க வீட்டுக்கே நீ வரியாக்கும். போடு போடு. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா பர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணுவேன். போட்டாச்சு கைஸ் அவனை. ஓகே நம்ம நெதருக்குள்ள என்ட்ராகும்னு நினைக்கிறேன். நம்ம கோல்டு பூட்டு போட மறந்துட்டோம் கைஸ். ஐயோ உள்ள பிக்லின்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ஸ்போன் பண்ணி விட்டாங்க. நம்ம செத்தோம். ஓகே ஸ்போன் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். ஏதோ லாவா பக்கத்துல ஸ்போன் பண்ணி விடாம பார்த்து போகணும். ஓகே நல்ல ஸ்போன் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா கைஸ் நமக்கு ஒரு நல்ல ஸ்போன் தான் வந்திருக்கு. இந்த பக்கத்துல எங்கேயும் பிக்லின்ஸை காணும். ஐயோ விட்டுருங்க சார் நான் தெரியாம வந்துட்டேன். பிக்லின் சார் என்ன விட்டுருங்க. நான் பாத்துக்கு என் ஊருக்கு போயிடுறேன். திடீர்னு நம்ம நெதர் போர்ட்டல் கிட்ட பிக்லின் ஸ்போன் ஆயிடுச்சு. வந்து எல்லாருமே கூட்டமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா அவங்க கிட்ட எஸ்கேப் ஆகி வந்தாச்சு. அவனுக்கு நெதர் போர்ட்டல் நம்ம வீட்டுக்கு வராம இருந்தா சரிதான். ஃபர்ஸ்ட் இந்த நெதர் போர்ட்டல கேட்டை வச்சு மூடி இருக்குன்னு யாரும் உள்ள போக கூடாது மாதிரி, யாரும் வெளியிலயும் வரக்கூடாது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல என்ன பண்ண போறேன்னு இப்பவே சொல்லிடுறேன். அடுத்த எபிசோட்ல நான் நெதர் ஃபோர்ட்ரஸுக்கு போக போறேன். அடுத்த எபிசோட்ல நம்ம அந்த எண்டு வேர்ல்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பக்ஷிய ஒரு சின்ன பக்ஷி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோ என்ன போகலான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது